Hello armies, welcome to my channel ra. Today they cook FF தான் and then Namjoon Jin FF. ஸோ கேட்டுருந்தீங்க ரெண்டு கப்பலுக்கும் ஒன்றா போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் டுடே இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு ஒன் ஷாட். ஓகே சலோ குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா தயாங் தான் உட்காந்து ட்ராமா பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ ஜாலியாக ட்ராமா பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு தயாங் வா சாப்பிடுவேன், என்னாச்சு இவ்வளோ நேரமாவது உனக்கு இன்னும் பசிக்கலையா? இல்லை எனக்கு ஜங்குக்கை பார்க்கணும் போல இருக்கு யாங். ஜங்குக்கா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜங்கு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேபி என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே உள்ளே வரான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு ரெண்டு பேபியும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை தொட்டு பார்க்குறான். ஸோ தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ இது அவனோட 5th month. அப்படியே தயாங் வயிற்று தடவி பார்த்துட்டே அப்படியே பார்த்துட்டு சொல்கிறான் ஜங்குக்கை பார்த்து, எஸ் பேபி உன்னை நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணோம். பேபி டேடாவை மிஸ் பண்ண தானே இந்த பேர் பேபி ரெஸ்பான்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஸோ பேபி வயிற்றில் இருக்கிறது லைட்டாக மூவ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜங்குக்கு சரியான ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸ்லேயே அப்படியே அவனோட வயிற்று தொட்டு பார்த்து, வாவ் மை லிட்டில் பிரின்சஸ் உங்களுக்கு தெரியுதா, அப்பா பேசுறது கேட்குதாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வைக்கிறான். ஸோ தயாங் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ஜூன் வீட்டில் இல்லை. ஸோ ஜின் அப்படியே கேட்குறான் ஜங்குக் கிட்ட, ஜங்குக் என்ன யாங் நம்ஜூன் வரலையா? நம்ஜூன் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ இன்றைக்கி லேட் நைட்டாக தான் வருவாங்கன்னு அவர் கூப்பிட்டு பார்த்தேன், பட் வரலை நம்ஜூன் அப்படின்னோடனே இப்போ ஜின்னுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. ஸோ அப்படியே ஜங்குக் தயாங்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ தயாங்க அப்படியே ஏஞ்சிக்கிறான். அதுக்குன்னே ஜங்குக் நீ ஃப்ரெண்டில் போ தயாங், நான் வரேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜின்னை பார்த்து ஸ்டாப் ஆகிட்டு, யாங் என்ன ஜங்குக் உங்களுக்குள்ளேயும் நம்ஜூன் யாங்குள்ளேயும் எல்லாம் கரெக்டாக தானே போகுது, எதுக்கு அவர் உங்களை பற்றி பேச்சு எடுத்தாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு? இல்லை விடு ஜங்குக், அதை பற்றி பேச வேணாம். ஸோ இந்தா தயாங்க பத்திரமா பார்த்துக்கோ. அந்தே நான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சேன். ஸோ அவனுக்கு இதை சாப்பிட கொடு, அவன் சாப்பிட்டுட்டு தூங்கட்டும், ஓகேவா? சரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே கிளம்பிடுறான் ஜங்குக். ஸோ ஜங்குக் கிளம்பினோடனே இந்த பக்கம் ஜின் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துடுறான். ஸோ ஜங்குக் சொன்ன வார்த்தைலாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, நீங்களும் யாங்கும் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா, ஸோ ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ அப்படியே ஜின் திங்க் பண்ணிவிட்டு, நம்ஜூன் எதுக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, ஏன்டா என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுற, நான் என்னடா பண்ண உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜின் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான் அவனோட ஹாலில் தான் டிவி பார்த்துட்டு. ஸோ கிட்டத்தட்ட டைம் வந்து 12 o'clock ஆக போகுது. ஸோ அப்போ தான் கரெக்டாக நம்ஜூன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஸோ இது பார்த்ததுமே ஜின் பட்டுன்னு ஏஞ்சிக்கிறான் உட்காந்து எடுத்து விட்டு. ஸோ ஏஞ்சி நேராக நம்ஜூன் கிட்டே போயிட்டு பேக் வாங்கிட்டு ஸோ அப்படியே நம்ஜூன் போய் சோஃபாவில் உட்காடுறான். உடனே போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அதை அப்படியே நம்ஜூன் குடிச்சிட்டு ஜின் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கையில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி ரூமுக்கு போகிறான். ஸோ அதுக்கொண்டே ஜின், நம்ஜூன் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ல நம்ஜூன், இருங்க நான் உங்களுக்கு வேணால் ஃபுட் ஹீட் பண்ணி கொண்டு வரேன், சாப்பிட்றீங்களா? எனக்கு வேணாம் ஜின். இல்லை ஒரு 2 minutes தான் ஆகும் நம்ஜூன், நானும் இன்னும் சாப்பிட்ல, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், வெயிட் பண்ணுங்கள். ஜின் உனக்கு கேட்டுதா இல்லையா, நான் சாப்பிட்டேன், எனக்கு வேணாம், நீ வேணால் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ஜூன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ ஜின்னுக்கு இதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஜின்னு இதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் ஸோ நம்ஜூன் கூடயே அப்படியே போகிறான். ஸோ அவனோட ரூமுக்கு தான். ரூமுக்கு போனோடனே நம்ஜூன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்காக உள்ளே போய்ட்றான். ஸோ ஜின் மட்டும் உட்காந்துட்ருக்கான். அங்கே பார்க்குறான் அங்கே ஒரு ஃபோட்டோ. ஸோ அது நம்ஜூனுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆன பிக், 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கும் போது எடுத்த பிக். ஸோ அதை அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜின் தான் அதை கையில் எடுத்து பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு சம் மெமரிஸ்லாம் மைண்டில் வந்து ஹிட் ஆகுது. ஸோ நம்ஜூன் தான் ஃபஸ்ட்டு போய் ஜின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜின் ஸ்டடீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பாதியிலே நம்ஜூன் ஓகே சொன்னதுனால மேரேஜும் பண்ணிகிட்ருப்பான் நம்ஜூன் ரொம்ப கேட்டதுனால. ஸோ அவன் ஸ்டடீஸ் அப்படியே பாதியிலே நிறுத்திட்டுருப்பான் ஜின். ஸோ அதை இதோடு கண்டினியூ பண்ணவே இல்லை. அதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடுறான். ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ காட்டினா ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ஜூன் வர வரைக்கும். ஸோ நம்ஜூன் அப்படியே டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வரான். வந்துட்டு அப்படியே ஜின்னை பார்த்து, இன்னும் நீ தூங்கலையா? இல்லை நம்ஜூன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தூங்குவோம், ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். இல்லை நீ தூங்கு ஜின், நான் இன்னும் சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப்பை எடுத்துக்கிறான். ஸோ நிறையா எடுத்துகிட்டு வேறு ஒரு ரூமுக்கு தான் போகிறான்.
ஜின்னுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஏன்னா அவனோட ஓன் ஹஸ்பண்டே இப்படி இவனை இக்னோர் பண்ணுறது. ஸோ ஜின் அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு பாஸ்ட்டை தான் யோசிச்சு பார்க்குறான். ஸோ எப்போத்துலேருந்து நம்ஜூன் இவனை இந்த மாதிரி இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு. ஸோ தேக்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் தயாங் நம்ஜூனோட தம்பி. ஸோ நம்ஜூன் தான் ஃபஸ்ட்டு போய் ஜின்னை அப்ரோச் பண்ணியிருப்பான். ஸோ ஜின்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ ஜின்னும் ஓகே சொல்லியிருப்பான். ஏன்னா ஜின்னுக்கு நம்ஜூன் க்ரஷ், அதாவது ஸ்கூல் டைம்லேயே க்ரஷ்ஷாக இருந்திருப்பான். ஸோ காலேஜ் டேஸில் சொல்லவா வேணும், ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தயாங்க்கு வெறும் ஏஜ் ஒரு 13 தான் இருக்கும். ஸோ அப்போ தான் ஜின் வந்திருப்பான். ஜின் அவனோட படிப்பு ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பான். ஜின் அமெரிக்காவுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ஜூன் கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக அவனோட ஸ்டடீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக நம்ஜூனை மேரேஜ் பண்ணிவிட்டு தயாங்க தான் டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ தயாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாகவும் இவன் அப்படி பார்த்துருப்பான். ஸோ அவனோட பையன் மாதிரி. ஸோ தயாங்க இவனை எப்பயுமே சில டைம் அம்மான்னு கூட கூப்பிட்டுருப்பான். ஏன்னா அவங்க அம்மா ஞாபகம் வரும்போதுலாம் ஜின் தான் தயாங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்பான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் டேட்டு அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின் ஒரு 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பான். ஸோ தேக்குக்கு மேரேஜுக்கு முன்னாடியே ஸோ நம்ஜூன் சொல்லிகிட்டே போயிருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜின், விளையாட்டாக இருக்காத, ஸோ எப்பயுமே எல்லா டைமும் சீரியஸாக இரு, நீ பேபி கேர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே ஆஃபீஸ் போயிருப்பான். பட் ஜின்னுக்கு அவங்க கசின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் அந்த பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக ஜின் நம்ஜூன்கிட்ட எவ்வளோ கேட்டிருப்பான். பட் நம்ஜூன் வீக்கெண்டில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். பட் ஜின்னுக்கு அவங்க கசினை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அவனே கார் தனியாக ட்ரைவ் பண்ணியிருப்பான். ஸோ ட்ரைவ் பண்ணி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜின் வயிற்றுல இருந்த பேபியும் அப்படியே இறந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஜின் ப்ரெக்னென்ட் ஆகிறதே ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா இதெல்லாம் நினச்சி பார்த்து ஜின்னோட கண்ணன் தண்ணியாக வருது. ஸோ ஜின் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, இதில் என் தப்பு எதுவுமே இல்லை நம்ஜூன், அந்த ஆக்சிடெண்ட் தெரியாமல் தானே நடந்தது, அதுக்கு நீ இன்னும் என்னை ப்ளேம் பண்ணிகிட்ருக்கியா, கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போதேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காடுறான். ஸோ அப்படியே அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். மேபி நம்ஜூனுக்கு இவங்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிடிக்கல போல் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜின் தூங்குறான். நெக்ஸ்ட் டே காட்டினா ஜின் தான் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சிக்கிறான். அவனோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிக்கிறான். ஸோ கீழே போயிடுறான். ஸோ சமைக்கிறதுக்காக தான். இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ஜூனும் கீழே வரான். ஸோ தேக்குக்கு 2 பேரும் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஜின்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, யாங், என்ன ஜங்குக், என்ன தயாங், நாங்கள் இன்றைக்கி 2 பேரும் வெளியே போகலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட் வீட்டுக்கு வர மாட்டோம் யாங், டின்னர் நீங்களும் யாங்கும் சாப்பிட்ருங்க. அண்ட் தென் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கூப்பிட்றான். அதுக்குன்னே நம்ஜூன் திரும்பி பார்த்துட்டு, என்ன ஜங்குக், இன்றைக்கி மட்டும் நானும் தயாங்கும் வெளியே போகிறதா இருக்கும். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் வருவோம். அதனால் கொஞ்சம் ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஜின்னும் நம்ஜூனும் சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருமே சொன்னதுக்கப்புறமா தேக்குக்கு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ நேராக கிளம்பிடுறாங்க சம்திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜின் நம்ஜூனுக்காக டின்னர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஏன்னா நைட் ஆகிடுச்சு, நம்ஜூன் இன்னும் வீட்டுக்கு வரல. கிட்டத்தட்ட இது ஆஸ் யூஷுவல் அவன் வர டைமோட ரொம்ப லேட் ஆகுது. பிகாஸ் இது டைம் 1 o'clock. ஸோ மார்னிங்கும் அவன் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான், லஞ்சும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான். ஜின் ரொம்ப பதட்டமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நம்ஜூனும் வரான். நம்ஜூன் அங்கே காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அதுக்குன்னே ஜின் கடகடன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ஜூன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அவனோட கழுத்துலலாம் பார்த்தா கிஸ் பண்ண மார்க்கோட அடையாளம். நம்ஜூனை இப்படி பார்த்ததுமே ஜின்னுக்கு மனசு உடஞ்சிடுது. ஸோ அவன் திங்க் பண்ணுறான், ஒரு வேளை இது வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ ரொம்ப போட்டு மைண்டை யோசிச்சிக்காத அப்படின்ற மாதிரி ஜின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். பட் இந்த இடம் தாத்துலேருந்து அவனால் வெளியே வர முடியல. ஸோ அப்படியே நம்ஜூனை அப்படியே கை தாக்க கூட்டிகிட்டு போகிறான் ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே நம்ஜூன் இந்த பக்கம் ஜின்கிட்ட கிஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஜின் விடலை, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் நம்ஜூனை. நம்ஜூன், நீங்கள் ஒரு கரெக்டான மென்டல் ஸ்டேட்டில் இல்லை, ஸோ ப்ளீஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் நம்ஜூன் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ ஜின்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஜின் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான்.
அவன் கண்ணில் டிஎஸ் மட்டும் பொறுமையாக ஊற்றுது. ஸோ இதெல்லாம் நம்ஜூன் கண்டு கூட இல்லை. பிகாஸ் அவனோட ஸ்டேட்டில் அவன் இல்லவே இல்லை. அப்படியே காட்டினா நம்ஜூன் இந்த பக்கம் ஜின்னை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜின்னோட கண்ணெல்லாம் போகிறது அவன் ஷர்ட்டில் இருக்க லிப்ஸ்டிக் கரையில் தான். ஸோ மேபி இது ஆக்சிடெண்ட்லாம் வேறு யாராவது போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணால் கூட ஜின்னோட மைண்டுக்கு வர்றது ஸோ மனசை ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லை அது வேறு யாராவது தான் இருக்கலாம், திங்க் பண்ணு ஜின் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த பக்கம் காட்டினா நம்ஜூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜின்னோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிம்மால் ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியல. ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனை தள்ளி விட்டுட்டு, நீங்கள் கரெக்டான மென்டல் ஸ்டேட்டில் இல்லை நம்ஜூன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு போங்க, வாங்க ஒன்று ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். பட் இந்த பக்கம் ஜின்னு இப்படி தள்ளணுமே நம்ஜூனுக்கு கோவம் வந்து ஜின்னு அப்படியே ஒரு ஸ்லாப் வச்சுட்டு, இங்கே பாரு, நீ என் லைஃப்பில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ அனுபவப்படா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பக்கம் ஜின்னு கோவம் வந்துட்டு, நான் என்ன பண்ணேன் நம்ஜூன், என்ன பண்ணேன், நான் ஏன் உங்களை அந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் நம்ஜூன், தட்ஸ் ஒன்லி ஆக்சிடெண்ட், அது ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நடந்த விஷயம், எதுக்கு நம்ஜூன் இவ்வளோ போட்டு அதே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது, ஸ்டில் நீங்கள் இன்னும் மறக்கலையா, மறக்க மாட்டேன்டா, ஏன்னா இறந்து போனது என் குழந்த இல்லை நம்ஜூன், அது உங்களுக்கு மட்டும் குழந்த இல்லை, எனக்கும் சேர்த்து தான், நம்மளுடைய குழந்தை அது, நீங்கள் உங்களது மட்டும் சொல்கிறீங்க, எனக்கும் தான் நம்ஜூன் கஷ்டமாக இருக்குது, உங்களை விட அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் அந்த குழந்தைய வயிற்றில் வச்சுருந்த நான். ஸோ ஏன் நம்ஜூன் புரியல உங்களுக்கு, புரியலையா, எனக்கா ஜின் புரியல, சொல்லுவடா சொல்லுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜின் அப்படி நம்ஜூனோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, நம்புங்க நம்ஜூன் ப்ளீஸ் அப்படின்னு ஒன்று நம்ஜூன் அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி அப்படியே அழுகுறான். ஸோ நீல் டவுன் போட்டு அழுகுறான். அதை பார்த்தோன்னே ஜின் அப்படியே நீல் டவுன் போட்டு, என்னாச்சு நம்ஜூன், ஏன் அழுகுறீங்க, இங்கே பாருங்கள் நம்ஜூன், டேய் உன்னை மேரேஜ் பண்ணும்போது ஃபுல் ஆஃப் லவ், அது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு ஜின். ஸோ ஸ்டில் உன்னை நான் லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், தெரியல உன்னை ஏன் இவ்வளோ இக்னோர் பண்ணுறேன்னு, உன்னை இக்னோர் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வலிக்குதுடா, அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப வலிக்குது, அதெல்லாம் நான் தாண்டி உன்னை இக்னோர் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் பேபி. எல்லாம் நான் நினச்சேன் நீ வேணும்னே தான் பேபியை அபார்ட் பண்ணியும், ஏன்னா நீ என்கிட்ட கேட்டு தெரியுமா, ரிட்டன் நான் வேலைக்கு போகணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு, ஸோ அதனால தான் நீ இதை பண்ணிட்டியோ நினச்சேன் அப்படின்னோடனே ஜின்னு அப்படியே இந்த பக்கம் நம்ஜூனோட ஃபேஸை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான், இல்லை நம்ஜூன் கிடையவே கிடையாது, என் ஓன் பேபியை நான் எதுக்கு நம்ஜூன் கொல்ல போகிறேன், எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பேபி வரப்போகிறான்ற சந்தோஷம் எனக்கும் தான் இருந்துச்சு நம்ஜூன். பட் ஒரு விஷயம், நான் உண்மையாக அந்த மாதிரிலாம் பண்ணலை, எனக்கும் ஆசை இருந்துச்சு இண்டிபெண்ட்டாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணி நான் அதில் இருக்கணும், எனக்குன்னு தனியாக ஒரு உலகம் இருந்துச்சு நம்ஜூன். பட் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் இருந்துச்சு, எப்போ நமக்கு ஒரு பேபின்னு வந்துச்சோ அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ப்ளீஸ் என்னை நம்பு நம்ஜூன், நான் எதுவும் பண்ணல பேபி, அது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் தான் நம்ஜூன் ப்ளீஸ் அப்படின்னொன்னுமே நம்ஜூன் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் தான் பண்ணுறான். ஸோ ஜின்னும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெண்டு பேருமே அந்த கிஸ்ஸை பேஷனேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனோட ஐஸை பார்க்குறான். ஸோ ஃபுல் ஆஃப் லவ் அது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரோட ஹெட்டையும் ஒன்றா வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜின் பார்க்குறான் நம்ஜூனோட ஐஸை. நம்ஜூன் ஸ்டில் ஜின்னையே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜின் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, பட் அவன் வெளியே காட்டல. ஸோ அப்படியே நம்ஜூனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணுறான். ஸோ நம்ஜூன் அப்படியே சின்ன ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனையே பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ஜூன் பேபி ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ஜூன் அப்படியே ஜின்னை அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜின்னும் அமைதியாக தான் இருக்கான், எதுவும் பேசலை. பட் அவங்க கிஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஈச் அதர் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க பேஷனேட்டோட. ஸோ ரெண்டு பேருமே அந்த கிஸ்ஸில் காட்டிக்கிறாங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இப்படியே தான் இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ பேசுகிறதும் இருக்காது, இக்னோர் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பான் நம்ஜூன். 1 இயருக்கு முன்னாடி கொஞ்சமாவது பேசியிருப்பான், பட் அடுத்த 1 இயர் இதே மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஃபேஸை கூட அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் ரெண்டு பேருமே அவங்க லவ்வை காட்டுறாங்க. ஸோ நம்ஜூன் விடாமல் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜின்னும் அதே தான், ரெண்டு பேருமே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க ஐஸை. ஸோ நம்ஜூன் கண்ணுன்னு தண்ணி வருது. ஜின் அதை பார்த்துட்டு அப்படியே அவனோட தம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அதை வைப் பண்ணிட்டு, ஏன் அழுகுறீங்க நம்ஜூன், ஜூன் எதுக்கு அழுகுறீங்க, இல்லை 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 ஜின்
பண்ணது தப்பு தான், உன்னை இன்னும் பண்ணியிருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசியிருந்தாலே சரியாக போயிருக்குமேடா. பரவாயில்ல விடுங்க, நடந்துடுச்சு நம்ஜூன். நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. ஸோ இனிமேல் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜின்கிட்ட தான் வரான் நம்ஜூன். ஸோ திரும்பி 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி ஜின் அப்படியே அந்த பொசிஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஜின் தானே கீழே படுத்துருந்தான். ஸோ நம்ஜூன் அப்படியே அவன் மேலே ஏறி உட்காடுற மாதிரி. ஸோ ஜின்னும் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்டில் அவங்க 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணலை. ஸோ அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நம்ஜூன் அப்படியே அவனை கையெடுத்து ஜின்னோட ஷர்ட்டில் தான் விடுறான். ஸோ ஜின் அப்படியே பார்க்குறான் நம்ஜூனை. ஸோ நம்ஜூன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ஜூன் அப்படியே அவனோட டிம்பிள் ஸ்மைலை தான் காட்டுறான். ஸோ ஜின்னும் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ஜூன் இந்த பக்கம் ஜின்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜின் அப்படியே பார்த்துட்ருக்கான் நம்ஜூனோட பியூட்டிஃபுல்லான ஸ்மைலை தான். ஸோ அவன் இந்த மாதிரி சிரித்து பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால் ஜின் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, ஜின்னோட நெக்லலாம் நம்ஜூன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜின்னும் அது எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்தால் இந்த பக்கம் ஜின். ஸோ ஜின்னோட சவுண்டெல்லாம் இந்த பக்கம் நம்ஜூனுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அவன் இன்னும் ஹெவியாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் நிம்பிள்ஸை பார்த்து சக் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் இந்த பக்கம் ஜின் அப்படியே நம்ஜூனோட தலையை தடவி கொடுத்துட்டு பொறுமையாக நம்ஜூன் பொறுமையாக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நம்ஜூன் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ ஜின்னை விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனோட ஹிப்பை நல்லா பிடிச்சிக்கிறான். ஸோ ஹிப்பை பிடிச்சதுக்கப்புறமா அப்போ தான் பார்க்குறான் நம்ஜூன். ஸோ இந்த பக்கம் ஜின்னோட நிபிள்ஸ்லேருந்து பிளட்டே வருது. ஸோ அப்புறம் அதை பார்த்துட்டு சாரி ஜின், நான் கான்ஷியஸ். ஓகே ஓகே விடு நம்ஜூன் விடு ப்ளீஸ், நீ என்ன பண்ணுறியோ அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணு, என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே நம்ஜூன் நேராக போய் ஜின்னோட ஃபேண்ட்டை அன்பட்டனிங் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவனோட ஃபேண்ட்டையும் அன்பட்டனிங் பண்ணுறான். அப்புறம் இன்டர்செப்ட் தான் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நைட் ஃபுல்லாகவே அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாகவும் அண்ட் தென் ஃபுல் ஆஃப் லவ் தான் இருக்குது. இதில் லவ்வாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ஜூன் இவனோட இப்படி இருக்கான். பட் என்ன, நம்ஜூன் பண்ணிகிட்ருக்கும் போதே ஜின் மேலே அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ ஜின் பாதியில் பார்க்குறான் நம்ஜூன் அப்படியே மேலே தூங்கிட்டு இருக்காத. ஸோ அவன் அப்படியே இன்டர்செப்ட் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே ஜின், எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க நம்ஜூன், இப்படி தூங்கிட்டீங்க நம்ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ஜூன் நல்லா அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டான். ஸோ ஜின்னால் நவுறவே கூட முடியல. ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனை பார்க்குறான். ஸோ நம்ஜூன் குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் ஃபேஸில் அப்பியர் ஆனோடனே இந்த பக்கம் ஜின் கீழே நம்ஜூனை படுக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஸோ பொறுமையாக படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு ஸோ எடுத்து அங்கே இருக்க பிளாங்கெட் எடுத்து 2 பேர் மேலேயும் போத்துறான். கரெக்டாக ஜின் எடுத்து போய்த்தும் போதே இந்த பக்கம் நம்ஜூன் அப்படியே ஜின்னோட ஹிப்பை கிட்ட இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜின் பார்த்துட்டு அப்படியே அவனோட ஆர்ம்ஸில் போய் படுத்துடுறான். ஸோ 2 பேருமே அன்றைக்கி நைட் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டினா ஃபஸ்ட்டு நம்ஜூன் தான் எழுந்திக்கிறான். ஃபுல் ஆஃப் தலைவலி, ரொம்ப வலிக்குது அவனுக்கு. ஹேங் ஓவர் ஆகிடுச்சு போல், ஹேங் ஓவர். ஸோ அதனால் அப்படியே தலை ரொம்ப வலிக்குது அவனுக்கு. வலினால் என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ஜூனுக்கு. தலையில் கை வச்சுட்டு அப்படியே இருக்கான். ஸோ அப்போ தான் சுற்றி ரூமை பார்க்குறான். அவனோட ட்ரெஸ்லாம் அங்கங்கே கிடக்குது. பக்கத்தில் பார்த்தா ஜின்னு இருக்கான். ஸோ அப்படியே அவன் பிளாங்கெட்டை விளக்கிட்டு பார்க்குறான். 2 பேருமே நெக்டாக இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ஜூனுக்கு, ஓ மை காட், நைட்டு என்ன நடந்தது, ஓ நோ இவன் கூடயா அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாகறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின். ஸோ அப்போ தான் தூக்கத்துலேருந்து பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா நம்ஜூன் உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ஜூனை பார்த்து, நம்ஜூன் என்னாச்சு, தூங்கலை நீங்கள், இன்றைக்கி சண்டே தானே, ஏன் சீக்கிரமாக எழுந்திட்டிங்க, வாங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நம்ஜூன் அப்படியே அவனை கையை தட்டி விட்டுட்டு ஸோ அங்கே இருக்க ஒரு டவல் தான் எடுத்து அவன் வியர் பண்ணிவிட்டு ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு நேராக ஜின்னை பார்த்து, இங்கே பாரு, நேற்று நைட் நடந்தது அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க, ஜஸ்ட் ஃபார் என் தேவைக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன், புரியுதா? ஸோ அந்த லவ்வுன்னெலாம் எடுத்துக்காத. என்ன பேசுகிற நம்ஜூன், நம்ம தான் நைட்டே எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிட்டோமே. இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு கொலகாரங்கிட்டலாம் என்னால் இருக்க முடியாது. என்ன பேசுகிற நம்ஜூன், இங்கே பாருடா அப்படின்ற மாதிரி ஜின் காத்துறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் நம்ஜூன், ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குடா,
அன்றைக்கி நான் உன்கிட்ட அவ்வளோ படித்து சொல்லியும் நீ வேணும்னே நான் கார் ஆக்சிடெண்ட்டை பண்ணேன். இங்கே பாரு நம்ஜூன், எல்லாமே ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? பாரு, நேற்று நைட் நடந்தது ஜஸ்ட் அதுவும் ஆக்சிடெண்ட் மாதிரி தான் அப்படின்னு ஒன்றுமே ஜின்னு கண்ணுன்னு தண்ணியாக வருது. ஸோ ஜின்னு அப்படி நம்ஜூனை பார்த்துட்டு, ஓ ஆக்சிடெண்ட், உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஆக்சிடெண்ட். பரவாயில்ல, ஓ உனக்கு நீடியாக இருக்கும்போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதானே? ஆமாண்டா, யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன உனக்கு? ஏன் இப்படி பேசுகிறேன் நம்ஜூன்? ஏன்டா நான் பேசினா நீ இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டியே, என்னை அடிக்கவாது செய்வியடா, இப்போ ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு ஜின், வெள்ளாமல் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு தலையில் குழப்பிகிட்ருக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் வெளியே போகிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ ஜின்னு இந்த பக்கம் உட்காந்து தேம்பி அழுதுட்ருக்கான். ஸோ அவனுக்கு சுத்தமாக புரியல. நம்ஜூன் நைட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஸோ அவன் ரொம்ப அழுகுறான், அவன் கண்ணில் தண்ணி நிற்காமல் வருது. அப்படியே இந்த பக்கம் காட்டினான் நம்ஜூன். நேற்று நைட்டு என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஞாபகம் வரத்துக்கு. பட் அது வரவே மாட்டேங்குது. ஸோ அவன் அப்படியே ஷவருக்கு அடியில் நின்று, ஓ மை காட், நேற்று நைட்டு என்ன தாண்டா பேசினேன், சுத்தமாக ஞாபகமே இல்லையே, தலை இப்படி பயங்கரமாக வலிக்குதே அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம்னா ஜின் அழுது அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரோஸ் ஆகுது. ஸோ கீழே தான் சவுண்டு கேட்குது, யாங் நான் வந்துட்டேன், எங்கே இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பார்க்குறான், தேக்குக்கு 2 பேரும் வந்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் பெயினில் அப்படியே கீழே விடுறான். ஓ மை காட், என்னது இப்படி பெயினாக இருக்குது பா, ஒன்றும் நேற்று வர அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணனால இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல ஜின்னால். ஸோ பொறுமையாக நேராக அவனோட டவல் எடுத்துக்கிறான். ஸோ ட்ரெஸ்ஸை தான் அங்கேருந்து கபோர்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். அது வரைக்கும் டவல் வேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ யாரோ ரூம் டோர் தட்டுற மாதிரி இருக்குது. டக்குன்னு இந்த பக்கம் ஜின் பொறுமையாக நடந்து போய் அங்கே இருக்க டோரை மேலே லாக் பண்ணிவிட்டு, யார்? யாங், நான் தான் தயாங் வந்துட்டேன், ஜங்குக்கும் வந்துட்டான். ஓ தயாங், வெயிட் பண்ணுறியா, நான் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே யாங், சீக்கிரம் வாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அங்கே குழந்த மாதிரி சொல்கிறான் தயாங். இது கேட்டு ஜின், சரி நான் வரேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அவன் சொல்லி முடிக்கும் போது நம்ஜூன் அங்கே பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜின் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக நம்ஜூன் ஜின்னோட கையை பிடிச்சி, இங்கே பார், எல்லாம் ஒரு இன்சிடெண்ட், ஸோ நீ இதை மறக்கிறது ரொம்ப நல்லது ஜின் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜின்னோட கையை விட்டுடுறான். ஸோ ஜின் தியரி ஐஸோட அப்படியே பார்க்குறான் நம்ஜூனை. பட் நம்ஜூன் ஃபேஸில் எமோஷன்ஸே இல்லை. ஸோ அப்படியே விட்டுடுறான். ஜின் பொறுமையாக பாத்ரூமுக்கு நடந்து போயிட்டு ஸோ டேப்பை திறந்து விட்டுடுறான். அந்த கவரையும் திறந்து விட்டுட்டு பாத் டப்பில் அப்படியே உக்காந்துடுறான். பாத் டப்பில் தான் உட்காந்து அவன் காலை மடக்கி அப்படியே அவன் உடம்போடு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ சவுண்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவன் அப்படியே அழுதுருப்பான். ஸோ அழுது முடித்ததுக்கப்புறம் அந்த ஈரமான தண்ணியிலேருந்து அப்படியே ஏஞ்சி ஷவர் தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வரான். வந்தால் தையம். ஸோ அவனோட 5 month பேபி பம்பை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே தாங்க பார்த்துட்ருக்கான். லவ்லி டவ்லியாக 2 பேருமே ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து இனிமேல் ஜின், ஓ மார்னிங்கே ரொமான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வரான். ஸோ அது கேட்ட இனிமேல் இந்த பக்கத்தை யாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லை யாங், இவன் தான், நான் இல்லை, எனக்கு ரொமான்ஸ்லாம் காலையிலேயே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், ஓ நானா சொன்னேன், என் பக்கத்துலேயே உட்கார் ஜங்குக், என்னையே பாரு ஜங்குக், நானா சொன்னேன், சொல்கிறா, இங்கே பாருங்க யாங், இவன் ஃபுல்லாக போய் சொல்கிறான், இவனை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் குட்டி சண்டையாக போடுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஜின்னுக்கு இதுவும் அவனோட குழந்தை சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஜின் தானே வளர்த்துருப்பான் தயாங்கா அவனோட 13 yearsலேருந்து. ஸோ அதனால் அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் சின்ன குழந்த மாதிரி தான் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ ஜின்னை அப்படியே போய் அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உன்னை எப்படி நான் பார்த்தனோ சின்ன வயசில் அப்படியே தாண்டா இருக்க, இன்னும் நீ மாறவே இல்லை தயாங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே தயாங் அப்படியே அவனோட பாக்ஸி ஸ்மைலில் தான் காட்டுறான். காட்டிட்டு,
யாங் எனக்கு சாப்பிட என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் சொல்லு. எனக்கு ராமன் நூடுல்ஸ் வேணும், அண்ட் தென் சூப் வேணும், காளான் சூப், சிக்கன் நூடுல்ஸ் வேணும், அப்புறமா வெஜ் பப்ஸ், இன்னும் நிறைய கிம்ச்சி நிறைய அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வெஜிடபிள் சூப் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அது ஒன்று செஞ்சு கொண்டு வாங்க யாங் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்படியே பார்க்குறான் திரும்பி. தயாங் என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியம் கீத்தியம் முடிச்சிச்சா, நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு நீ வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ணும் புரியுதா? இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வேணாம் யாங், நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொண்டு வாங்களேன் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் நான் ஜங்குக் சொன்னதை செஞ்சு கொண்டு வர போகிறேன். ஏன்னா நீ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், பிகாஸ் பேபிக்கு ஹெல்த்தி வேணும்ல. ஸோ வெஜிடபிள் சூப் தான் இன்றைக்கி உனக்கு. யாங் இதெல்லாம் போங்காட்டும், நான் ஒத்துக்க மாட்டேன். வேணா வாங்க ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் விளையாடி பார்த்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிற ரெசிபியை செய்யலாம் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் தான் விளையாடுறாங்க. தேக்குக் அதில் பார்த்தா ஜங்குக் தான் ஜெயிச்சிடுறான். ஸோ அப்படியே யாங்கை பார்த்து ஏன் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பப்பி ஐஸை வச்சுட்டு கேட்குறான். இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜின் அப்படியே மெல்ட் ஆகிட்டு சரி மார்னிங்க்கு ஜங்குக் சொன்னதை செய்கிறேன், ஆஃப்டர்நூன் நீ கேட்டதை நான் செய்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃபோர்லேயே கிஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஜின் அப்படியே இங்கேருந்து கிச்சனுக்கு தான் போக ட்ரை பண்ணுறான். ஸோ அவனால் அவ்வளோ ஸ்டேபிளாக நடக்கவும் முடியல. பட் அப்படியே ட்ரை பண்ணி எப்படியோ போயிடுறான் கிச்சன் வரைக்கும். ஸோ போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு கட் பண்ணி வெஜிடபிள் சூப் தான் செய்கிறான். செஞ்சதுக்கப்புறம் தயாங்க கூப்பிட்றான். தயாங் சூப் ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். தயாங் டைனிங் டேபிளில் உட்காடுறான். அண்ட் தென் ஜங்குக் நீயும் சீக்கிரம் வா அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கும் சீக்கிரமாக அங்கே உட்காந்துடுறான். ஸோ சூப்பர் 2 பேருக்கும் சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் தயாங் சாப்பிட்டுட்டே இந்த பக்கம் ஜின்கிட்ட பேசுகிறான். யாங் என்ன தயாங், நம்ஜூன் யாங் எங்கே? அவங்க காலையிலே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க தயாங்க அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் இன்றைக்கி ஆஃபீஸ் கூட லீவ் ஆச்சு, எங்கே போனார் தெரியல, காலையிலே ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்கிறான் ஜின். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் இந்த பக்கம் ஜின்னோட ஃபேஸை பார்த்து யாங் இன்றைக்கி நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப பார்க்கும் போதே தெரியுது ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, வேணால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்களேன், லன்ச் வேணால் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்தாயாங். ஸோ கரெக்டாக டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோ ஓகேவா, அந்த ஜங்குக் பத்திரமா பார்த்துக்கோ அவனை அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறான் தயாங்க ரூமுக்கு தான். சின்ன அப்படியே இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஸோ அவன் செஞ்சு சூப்பை தான் கொண்டு வந்து சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கேட்டால் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ யாருன்னு பார்த்தா ஜின்னோட கசின் தான். ஸோ கால் பண்ணியிருப்பான். அட்டன் பண்ணிட்டு ஜின் ஹலோ சொல்லு மினி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் யாங், நீங்கள்? நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன பண்ணுற மினி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் யாங், நீங்கள்? நானும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்தேன். ஓ இப்போ தான் நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை மினி என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை யாங், இன்னும் 1 வீக்கில் உங்கள் பர்த்டே வரப்போதில்ல, ஸோ அதனால தான் கால் பண்ணேன். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மினி அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒருமே மினி யாங் வேணா பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கலை, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை இங்கே தேக்குக் இந்த நம்ஜூன் அவங்க 3 பேரையும் விட்டுட்டு வர முடியாது மினி ஓகேவா? அப்போ என்னென்னா நான் வரட்டா யாங் அங்கே, நீயா? இல்லை வேணாம் மினி, ஏன்னா இங்கே ரொம்ப பிஸியாக இருப்போம், அண்ட் தென் பர்த்டே அன்றைக்கி வெளியே போகிற மாதிரி வேறு இருக்குது, ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மினி சரி ஓகே அவங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறா. என்ன அப்படியே சோகமாக ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டான். ஸோ கால் பேசினதுக்கப்புறம் பிகாஸ் மினியை வர வேணான்னு சொன்னதுக்கு காரணமே நம்ஜூன் தான். ஏன்னா நம்ஜூனுக்கு மினியை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கும் போது மினியால் தான் நடந்திருக்கும். ஏன்னா ஜின் மினியை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பான். ஸோ மினி தான் கூப்பிட்ருப்பா. ஏன்னா அன்றைக்கி ஜின்னோட பர்த்டே, அதனால் ஜின் ரொம்ப ஹாப்பியாக போயிருப்பான். ஸோ ஆனால் இந்த பக்கம் ஜின்னுக்கு அன்றைக்கி நடந்த விஷயமே வேறு. அவன் லைஃப்பில் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு உயிரை இழந்திருப்பான் அன்றைக்கி தான். ஸோ அதனாலே ஜின்
அவனோட பர்த்டேவை ஃபுல்லாக அவாய்ட் மட்டும்தான் பண்ணுவான். ஸோ போன வருஷத்துலேருந்து ஒரு 2 இயர்ஸாகவும் பாஸ்ட் 2 இயர்ஸாக அவன் கொண்டாடவே இல்லை, எதுவுமே பண்ணல. தேக்குக்கு அவங்க 2 பேரும் தான் ஜின்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக் வாங்கி வீட்டில் வெட்டுறது, அவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு இருக்கும். பட் ஜின்னுக்கு அது ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தனியாக தான் இருப்பான். ஸோ நம்ஜூனும் அந்த டேவை அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு. பிகாஸ் அவனோட பேபி இறந்து போயிருக்கும். அதனால் அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜின் தான் பொறுமையாக உட்காந்து அந்த சூப்பை தான் சாப்பிட்றான். ஸோ மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தயாங்கிட்ட எல்லா டிஷ்ஷையும் ஆஃப்டர்நூனுக்காக செஞ்சுட்டு இருக்கான், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆனால் பார்த்தா ஜின் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அவனை பார்க்கும்போதே தெரியுது செம்மையாக டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜின் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் ஒரு 1 hour இருக்குது லன்ச் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவன் அப்படியே போய் பெட்டில் படுக்கிறான். ஸோ ஜின் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜின்னை காட்டினா தூங்கி எழுந்துச்சி டைமை பார்க்குறான். டைமை பார்த்தா சரியாக 6 o'clock. அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவன் ஒரு 1 hour மட்டும் தூங்கி எழுந்துச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் படுத்திருப்பான். பார்த்தா ஒரு 4 hours 6 hours கிட்டே தூங்கிட்டுருக்கான். ஸோ கடகடன்னு அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி நேராக கீழே போனால் இந்த பக்கம் தேக்கு 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே இந்த பக்கம் ஜின் மேலேருந்து வரும்போதே தயாங் சாப்பிட்டியா ஆஃப்டர்நூன்? சாப்பிட்டேன். நீங்கள் தான் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தீங்களே. ஸோ உங்களை பார்க்கலான்னு வந்தோம், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. சரி ஜங்குக்கு தான் சொன்னான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் ஓ அப்படியா, நீ சாப்பிட்டல, டேப்லெட்ஸ்லாம் போட்டியா? எல்லாம் போட்டேயா. இப்போது எப்படி இருக்கு உனக்கு ஃபீலிங்? நல்லா தான் அங்கே இருக்கேன் நான், பாருங்கள் என் பேபியும் நல்லா தான் இருக்குது, நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பாக்ஸி ஸ்மைலை காட்டுறான். ஸோ பார்த்ததுமே இந்த பக்கம் ஜின்னும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறான். ஸோ டின்னருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ டின்னரும் சமைச்சிட்றான். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஜின்னு உட்காந்து அவனுக்காக ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ணுறான். பிகாஸ் அவன் மதியானம் சாப்பிட்ருக்க மாட்டான்ல. ஸோ அதனால் பசிக்குது அவனுக்கு. ஸோ அவன் அழகாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு நேராக உட்காந்து அந்த ஜூஸை தான் பொறுமையாக குடிச்சிட்ருக்கான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. நம்ஜுன் வரான். ஸோ நம்ஜுனை பார்க்கும்போதே தெரியுது செம கோவத்தில் வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே ஜின் என்னாச்சு, இவன் ஒரு கோவத்தில் வரான், ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா நம்ஜுன் எதுவுமே பேசலை, நேராக ரூமுக்கு தான் போயிடுறான். ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரான். ஸோ கீழே வரும்போது அவனோட ஃபேஸ் ஓரளவுக்கு சின்னதாக ஃபெஸ்டேஷன்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போய் அவன் தயாங் பக்கத்தில் தான் உட்காடுறான். ஸோ தயாங் அப்படியே நம்ஜூனை பார்த்து வந்துட்டிங்களா, வாங்க சாப்பிட்லாம் டின்னர், சாப்பிட்லாம் தயாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கம் ஜின் ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அவங்க எல்லாருமே போய் உக்காந்துடுறாங்க. ஸோ ஜின் தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் அப்படி ஜின்னோட கையை பிடிச்சிட்டு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, ஸோ அப்புறம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறான். ஸோ ஜின் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயாங்க்கு என்னன்னு தெரியல, அந்த ஃபுட் எடுத்து ஒரு வாய் வச்சதுமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்கான். ஜின் அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு தயாங், ஏன்? இல்லை அவங்க என்னன்னு தெரியல, எனக்கு இந்த ஃபுட்டு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி கேவிங்காக இருக்குது அண்ட் தென் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்குது அப்படின்னு ஒன்றே இந்த பக்கம் ஜின் பார்த்துட்டு ஸ்பைஸியாக இருக்கா, நான் வேணால் வேறு ஃபுட் செஞ்சு கொண்டு வரவா அப்படின்னு இதுக்கு இந்த பக்கம் நம்ஜூன் ஜின் என்ன தான் நீ ஒழுங்காக செய்வ? அவனுக்கு ஃபுட்டை கூட ஒழுங்காக செஞ்சு தர முடியாது அவனால், என்ன தான் பண்ணுற நீ வீட்டில்? எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது கூட தெரியாமல் வீட்டில் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரில, இதில் வேறு உன்னை நான் ஸ்டடீஸ்க்கு அனுப்பலன்னு வேறு நீ என்னை கேட்குற அப்படின்னு உடனேயுமே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுது. ஸோ அவன் கண்ணெல்லாம் கலங்குது, பட் அவன் வெளியே காட்டல. ஸோ இந்த பக்கம் நம்ஜூன் விடாமல் பேசிகிட்டே இருக்கான். உன்னை மேரேஜ் பண்ண டேஸ்லேருந்து எனக்கு வெறும் ஹெல்லாகவே தான் இருக்குது என் வாழ்க்கை, உன்னை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் மேரேஜ் பண்ணப்பார் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் அவரு தான் தயாங் ஏஞ்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். என்ன பேசுறீங்க, ஏன் அவர்கிட்ட அப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் ஜின்யாங்க எப்படி கண்ணெல்லாம் கலங்குது, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவர் எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நமக்காக வந்திருக்கான் தெரியலையா ஜின்யாங்? நமக்காக அவர் ஸ்டடீஸை பாதியிலே விட்டார், என்னை பார்த்துக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது அவரோட ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமையே விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ஜூன் எதுவுமே பேசலை. ஸோ டைனிங் டேபிளை விட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி அவனோட ரூமுக்கு போயிடுறான்.
ஸோ ஜின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ அப்படியே தொடச்சிட்டு இங்கே வா தயாங், நான் உனக்கு வேறு ஏதாவது செஞ்சு தரேன் சாப்பிடு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ தயாங் இல்லை அவங்க எனக்கு எதுவும் சாப்பிட வேணாம், இங்கே பாரு நாங்கள் சண்டை போடுறது எதுவும் புதுசு இல்லைல்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்களோட ஃபேஸை கப் பண்ணிட்டு நான் உனக்கு சமைச்சு தரேன். ஜின் சாமுக்கு பசிக்கும்ல, சாம் உனக்கு பசிக்குது தானடா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை தொட்டு பார்த்து சொல்கிறான். ஸோ தயாங் அப்படியே ஜின்னை பார்த்துட்டு யாங் சாரி யாங், என்னது தானே ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை தயாங்க அது உன்னால் கிடையாது, ஸோ வெயிட் பண்ணு நான் உனக்கு எதாவது சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங்க்கு பிடிச்ச மாதிரி ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக அப்படியே சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ தயாங்கும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கியாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கான். ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ஜூன்து. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ஜூன் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அது மட்டும் தெரியுது. இந்த நம்ஜூன் வேறு இப்போ இருக்க நம்ஜூன் வேறு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே தயாங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்து போகலாமா ஜங்குக், போகலாம் நீ போத்தே நான் வரேன் அப்படின்ற மாதிரி தயாங் அமுச்சு விட்டு ஸோ ஜென்கிட்ட தான் நின்று பேசுகிறான் ஜங்குக். சாரி யாங் எங்களால் தானே ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை இல்லை இங்கே பார் ஜங்குக் உங்களாலலாம் கிடையாது. ஸோ அவர் ஏதோ கோவத்தில் இருக்கார் நம்ஜூன், ஸோ அதனால தான் இப்படி கத்தியிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு தாங்க பார் அவன் போகிறான் தனியாக. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போது பத்திரமா அவன் கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்பாலஜிஸ்ட், அதாவது அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போகிறான் தயாங்கிட்ட தான். ஸோ ஜின் அப்படியே உட்காடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப பசிக்குது என்னன்னே தெரியல. ஸோ அவன் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போனால் நம்ஜூன் ஆல்ரெடி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு நேராக டவல் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான் ஜின். ஏன்னா ரொம்ப வேர்த்து ஊற்றிருக்கான் அவனுக்கு. ஸோ அதனால் நேராக ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு திரும்பவும் வந்து இந்த பக்கம் நம்ஜூன் பக்கத்துலேயே அவன் ஒரு சைடாக படுத்துக்கிறான். இப்படி தான் 1 வீக் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் காட்டுறாங்க. வந்து எப்பயும் போல் சமைக்கிறதுக்காக வந்திருப்பான். ஸோ சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு ஆனியெல்லாம் கட் பண்ணுறான். பட் அவனுக்கு நிறைய விஷயம் அவன் மைண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே கட் பண்ணுறான். அப்படியே அவன் கையை கட் பண்ணிக்கிறான். ஸோ பார்க்குறான் ஜின்னோட கையில் ஸோ செம்மையாக ஒரு காயம், கையை அப்படியே ஃபுல்லாகவே நல்லா ஆழமாக வெட்டிகிட்ருக்கு. ஸோ ப்ளீட் ஆகுது. உடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்காக கையை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் தான் விடுறான். ஸோ ஓரளவுக்கு பிளட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ நேராக கிச்சன்லேருந்து நேராக கிளம்பி அவனோட ரூமுக்கு தான் போகிறான். பார்த்தா நம்ஜூன் ஆஃபீஸ்க்காக ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே ஜின், நம்ஜூன் இவ்வளோ காலையிலேயே ரெடி ஆகுறீங்க, இவ்வளோ சீக்கிரத்துலேயே ஆஃபீஸ் போக போகிறீங்களா? ஆமாம் மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஜின் நாங்கள் வந்து தேடிகிட்டே இருக்கான் கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ கீழேருந்து கத்துற சத்தம் மட்டும் ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இது கேட்டோன்னுமே இந்த பக்கம் நம்ஜூன் டையை ஒழுங்காக ரெடி பண்ணியிருந்தவன் தயாங் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே கீழே ஓடுறான். ஸோ கீழே கடகடன்னு போகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கும் ரூம்லேருந்து அப்போ தான் வரான். இந்த பக்கம் ஜின்னும் கடகடன்னு அவங்களோட போகிறான். ஸோ போய் பார்த்தா தயாங்கோட கையில் சுட சுட வாட்டர் தான் ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் நம்ஜூன் அப்படியே போய் தாங்க பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறான் சோஃபாவில் தான். ஸோ உட்கார வச்சுட்டு ஜின்னை பார்த்து போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜின் போய் அங்கங்கே தேடுறான். பட் ஃபஸ்ட் எய்ட் கிட்டே கிடைக்கல. ஸோ ஜின் அப்படியே பார்க்குறான். அச்சோ ஃபஸ்ட் எய்ட் கிட் நம்ம தேடும் போது கிடைக்கலையே, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ஜூன் கத்துறான், வந்தியா இல்லையா ஜின் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி. தாங்க ஒரு பக்கம் அழுதுட்ருக்கான். கை செம்மையாக வந்துடுச்சு அவனுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு. ஸோ அப்படியே நம்ஜூன் இந்த பக்கம் தாங்க ஒரு ஃபேஸை கப் பண்ணிட்டு, பேபி அழாத, இங்கே பாரு அண்ணாவை பாடுறா, என்னாச்சு, எப்படி உன் கையில் சுடு தண்ணி, என்னாச்சு அப்படின்னு. ஸோ தயாங் அப்போ தான் சொல்கிறான், யாங் நான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். ஸோ யாங் இருப்பாங்கன்னு நினச்சேன் ஜின் யாங், பட் அவங்க இல்லை. அதனால் நானே எனக்காக டீ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி கையில் ஊற்றிக்கிட்டேன் யாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் நம்ஜூன் இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டான், ஜின் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின் இந்த பக்கம் வெறும் கையோடு வந்து நிற்கிறான். ஸோ ஜின் இப்படி வர்றதை பார்த்தோன்னே நம்ஜூன், எங்கே ஆயில்மெண்ட் இல்லை நம்ஜூன், நான் தேடி பார்த்தேன் பட் ரூமில் ஆயில்மெண்ட் இல்லை அப்படின்னு வரையுமே இந்த பக்கம் நம்ஜூன் அப்படியே ஜின்னு தள்ளி விட்டுட்டு இப்படி ஓரமா, நீ எதுக்கு தான் யூஸ் ஆகுன்னு தெரியல ஜின்,
ஸோ இங்கே பாரு, நீ கிச்சனில் கரெக்டாக இருந்திருந்தீன்னா அவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஆ எல்லா தப்பும் உன் மேலே தான் ஜின் அப்படின்ற மாதிரி கோவமா அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு அப்படியே இந்த பக்கம் நான் அர்ஜுனை பார்த்து, இங்கே பாருங்க யாங், இது ஜின் அவங்க மேலே தப்பே இல்லை. ஜின் அவங்க தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. ஸோ எதுக்கு இப்போ அவர் அவ்வளோ ஆஷா தள்ளி விட்டுட்டு இப்படி பேசுகிறீங்க? அவன் ஆஷாவா? நான் ஏன் தயங்க உனக்கு புரியல? அவனால தான் தயங்க நீ இப்படி இருக்க. இல்லை யாங், இது ஏன் மிஸ்டேக். அதுக்கு ஜின்னை போட்டு ப்ளேம் பண்ணாதீங்க. இது தப்பு யாங், தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் நம்ஜூன் எதுவுமே பேசல. ஸோ நேராக கார் கீஸ் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு தான் கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் ஜின் வந்து அப்படியே தயங்கோட காலாண்டு உட்காந்துட்டு அவன் கையே கேரி பண்ணிவிட்டு, சாரி தயாங், நான் இருந்திருந்தேன்னா இப்படி அவனுக்கு ஆயிருக்காதுல, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் தயாங் பார்க்குறான் ஜின்னோட கையில் அவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கத. ஸோ பார்த்துட்டு, யாங் என்னாச்சு, கையில் உங்களுக்கு பிளட் வந்துட்டுருக்கு, எப்படி இது சின்ன அடி தான் தயாங், ஒன்றும் இல்லை ப்ளீஸ் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ஜுன் போயிட்டு மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறான் மருந்து. ஸோ அப்படியே தயாங்க கையில் ஐஸ் க்யூப்ஸ் அந்த மருந்து எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே நம்ஜூனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு நம்ஜூன்? உங்களை தான். என்ன ஜங்குக், நல்லா தான் நான் இருக்கேன். ஸோ என்ன தயாங்க்கு அடிபட்டிருக்குல, போய் ஃபஸ்ட்டு நீ அவனை போய் பார்த்துக்கோ. இல்லை நம்ஜூன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்கள் எதுக்கு ஜின்யாங்க அப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? ஸோ அவர் உங்களுக்கு என்ன பண்ணார்? அவர் அழ வச்சு பார்க்குறது உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? பாவம் அவர் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் நம்ஜூன் எதுவுமே பேச அமைதியாக அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி கோட் எடுத்துகிட்டு நேராக கார் கீஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்படியே தான் ஒரு 3 days போயிருக்கோம். இப்போ தயாங்கோட கை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு காறிடுச்சு. ஸோ இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் ஜின் தான். ஸோ ஆஃப்டர்நூனுக்காக சமைக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான் கிச்சனில். ஸோ அவனுக்கு இப்போயும் ஒரு மாதிரியாக இருக்குது, தலைலாம் சுற்றுற மாதிரி, தலைலாம் வலிக்குது. ஸோ ஜின் அதுலேயே உக்காஞ்சி ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு செய்யணுமே சாப்பாடு லன்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கான். ஸோ வெஜிடபிள்ஸ் தான் நறுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் தயாங் வந்துட்டு, யாங் என்ன தயாங் என்ன வேணும்? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட கையை பார்க்குறான். ஸோ அதில் லைட்டாக பேண்டேஜ் சுற்றிருக்கு. அப்படியே அவன் கையை எடுத்து பார்த்துட்டு, யாங் உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கையை தான் தொடுறான். தொட்டால் செம்ம சூடாக இருக்குது. ஜின்னுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே தயாங், யாங் உங்களுக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குது, என்கிட்ட சொல்லவே இல்லை. அச்சோ, இந்த பக்கம் ஜங்குக்கு வர வீட்டில் இல்லையே, சரி வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் யாங் அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட்றான். பட் ஜின், இல்லை வேணாம் தயாங், நான் டேப்லெட் போட்டேன், பட் என்னால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், நீ விடு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் தயாங் கேட்கவே இல்லை. ஸோ அங்கேயே கேஸோட ஸ்டவ்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க யாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஜின் வேணாம் சொன்னாலும் கேட்கல. ஸோ தயாங் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜின் அவனோட ஃபோனும் எடுத்துக்கிறான். அந்தேன் தயாங்கும் அவன் ஃபோன் எடுத்துக்கிறான். அப்புறம் வால்நட் கார் கீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நேராக ட்ரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிடுறான். போனதுக்கப்புறம் இந்த பக்கம் தயாங் அப்படியே அப்பாயின்மெண்ட்டும் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக கூப்பிட்றாங்க, தயாங் ஜின் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி. அதை கேட்டோன்னுமே தயாங்கும் ஜின்னும் சரி ஓகே உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் ஜின்னை மட்டும் டாக்டர் பார்த்துட்டு, என்னாச்சு என்னன்னு தெரியல டாக்டர், ஸோ பாஸ்ட் ஒரு 2 days-ஆகவே இந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ ஃபீவர் மட்டும் ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதுமே இந்த பக்கம் ப்ளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ சாம்பிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து ஜின்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. படுக்க வச்சு பல்ஸ் ரேட்டிங் அந்தேன் அவர் ஹார்ட் பீட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஸோ பல்ஸும் கையில் பிடிச்சி பார்க்குறாங்க. டாக்டர் ஒரு 2 minutes பல்ஸை பார்த்துட்டு ஒரு கிட் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க நர்ஸ்கிட்ட. ஸோ அவங்க கொண்டு வந்து இந்த பக்கம் ஜின் கையில் கொடுக்குறாங்க. ஜின் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறான் அந்த கிட்ட. ஸோ இந்த பக்கம் கேட்குறாங்க டாக்டர், நீங்கள் கொஞ்சம் போய் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின் ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறான். பார்த்தா டபுள் கோடு இருக்குது. ஸோ ஏன்னா அது ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு. ஸோ அப்படியே ஜின் டாக்டர்கிட்ட தான் காட்டுறான். ஸோ டாக்டர் கங்க்ராட்ஸ், நீங்கள் 2 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து தயாங்கிட்டே சொல்கிறாங்க. ஜின் அப்படியே இந்த பக்கம் டாக்டரை பார்த்து கேட்குறான், டாக்டர்
நீங்கள் தானே இம்பாசிபிள் டிஃபிகல்ட்டுன்னு சொன்னீங்க. பேபி ஃபார்மாக வருது. பட் இப்போது நான் இம்பார்ட்டண்ட் டிஃபிகல்ட்டுன்னு தான் சொன்னேன் ஜின். பட் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னேன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு மற்றவங்களுக்கு. இனிமேலாவது நல்லா கேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹெல்த்தை. ரொம்ப வீக்காக இருக்கீங்க ஜின். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபீவருக்கு ஒரு 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா சூடான சாப்பாடாக சாப்பிடுங்க. கோல்டான ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிடாதீங்க. ஓவராக நிறைய ஒர்க் பார்க்காம ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ ஜின் அப்படியே அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஜின்னை போய் ஹக் பண்ணிட்டு, யாங் ஃபைனலாக நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இது மட்டும் நம்ஜூன் யாங்க்கு தெரிஞ்சால் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இந்த பக்கம் ஜின்னோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஜின் பார்த்துக்கு அவனோட ஸ்டொமக்கை தடவிக்கிட்டே வரான். அவனுக்கு பாஸ்ட் மெமரிஸ்லாம் வருது. பேபி வச்சுருந்து அவன் இறந்தது அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவன் அப்படியே திங்க் பண்ணுறான், நம்ஜூன் என்ன ரியாக்ட் பண்ணுவான் சுத்தமாக தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வரான். ஸோ கரெக்டாக வந்து காரில் உக்காந்துடுறாங்க. பாதியில் ட்ரைவில் இருக்கும் போதே கரெக்டாக இந்த பக்கம் தயாங் ஃபோன் எடுத்து கால் போட்டுடுறான் நம்ஜூனுக்கு. ஸோ யாரோட ஃபோன்லேருந்துனா இந்த பக்கம் ஜின்னோட ஃபோன்லேருந்தான். ஸோ கால் போகுது. பட் இந்த பக்கம் நம்ஜூன் எடுக்கவே மாட்டான் ஃபோனை. ஸோ ஜின், இல்லை விடு தயாங், அவன் கால் எடுக்கலைன்னா அப்போது நம்ஜூன் ஏதோ ஒரு மீட்டிங் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ வேணாம் விடு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் தயாங் கேட்கல. போடுங்க யாங் திரும்பவும், இதை விட என்ன முக்கியமான விஷயம் அவருக்கு அப்படின்னதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஜின் ஃபோன் போடுறான். ஒரு 5 டைம்ஸ் கால் பண்ணதுக்கப்புறமா 6th டைம் தான் இந்த பக்கம் நம்ஜூன் எடுக்கிறான். நம்ஜூன் எடுத்ததுமே இந்த பக்கம் ஜின்னை பேசவே விடலை. அறிவில்லையா அவனுக்கு? ஃபோனை கட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஜின், தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காது. உன் விஷயம் என்னமோ அதை உன்கிட்ட வச்சுக்கோ. நான் தான் வீட்டுக்கு வரேன்ல அப்போ சொல்லேன். இப்போ தேவையில்லாமல் இதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அந்நியவங்க இருக்க ஜின் அப்படின்னோடனையும் அந்த பக்கம் ஜின்னுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஃபோனில் சாரி நம்ஜூன், நான் கால் பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் யாங், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? இங்கே பாருங்கள் நம்ஜூன் யாங், எதுக்கு இப்போ ஜின் யாங்க எப்படி திட்டுறீங்க? ஏன் நாங்கள் சும்மா கூட கால் பண்ணக்கூடாது? அவங்கக்கிட்ட பேசுகிற ரைட்ஸ் கூட அவருக்கு இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயாங் நீயும் காலில் இருக்கியா? ஆமாம் யாங், இப்போ என்ன என்கிட்ட நடிக்க போகிறீங்களா? உங்களோட நல்ல ஃபேஸை காட்ட போகிறீங்களா? எதுக்கு நீங்கள் அவர் அப்படி திட்டுறீங்க? அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? இவ்வளோ வெறுப்பு எதுக்கு யாங்? ஏன் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணது கூட தப்பு? நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நார்மலாக சொல்லிவிட்டு விட்டுருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஸோ அவரும் மனுஷன் தானே. ஸோ அவருக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதா யாங்? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் தயாங் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிகிட்டே வரான். ஸோ நம்ஜூனோட. ஸோ இந்த பக்கம் ஜின் சொல்லலாம், இல்லை தயாங் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணி, நான் காலை கட் பண்ணுறேன், நீ நேரம் வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து கரெக்டாக இடிக்குது. ஸோ ஜின்னோட கையில் இருந்த ஃபோன் கீழே விழுது. ஸோ நம்ஜூன், ஹலோ ஜின், தயாங் பேபி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ தயாங்க டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே காட்டினா ஜங்குக், நம்ஜூன், ஜின் 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜின் அப்படியே சேரில் உட்காந்துட்டா இருக்கான். ஸோ அவனுக்கு பேடாக ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜின் பார்க்குறான், அவனோட டெம்பரேச்சர் ஸ்டில் ஹையில் தான் இருக்குது. ஸோ டேப்லெட் கார்லேயே விட்டுட்ருப்பான் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். ஸோ அப்படியே உள்ளே கூப்பிடுறாங்க டாக்டர். ஜங்குக்கும் நம்ஜூனும் தான் உள்ளே போகிறாங்க. தான் ஜின் போனால் அந்த பக்கம் தாங்க செக் பண்ணி பார்த்து டாக்டர், ஓகே எல்லாம் ஃபைனாக தான் இருக்குது, பேபியும் ஃபைனாக தான் இருக்காங்க, இவனும் ஃபைனாக தான் இருக்கான் அப்படின்னு ஒன்றுமே டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுறாங்க. பட் யாருமே எதுவுமே பேசலை. ஜின்னும் எதுவும் பேசலை, நம்ஜூனும் எதுவும் பேசலை, தயாங்க எதுவும் பேசலை, ஜங்குக்கும் எதுவும் பேசலை. ஸோ நேராக எல்லாருமே வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க. வந்தோடனே இந்த பக்கம் ஜங்குக்கு தாங்க பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின் அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். ஸோ அப்படியே அங்கே இருக்க தண்ணி எடுத்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அவன் வைக்கிறான். கரெக்டாக நம்ஜூன் உள்ளே வந்துட்டு ஸோ ஜின்னு ஒரு ஸ்லாப் தான் பண்ணுறான். ஸோ ஜின் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த ஸ்லாப்பில் ஸோ அவன் வாயிலேருந்து லைட்டாக ப்ளீட் வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ ஜின்னுக்கு அப்படியே ஸ்டொமக் வேறு பெயினாக இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே ஏன்னா தரையில் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுருந்துருப்பான். ஸோ அப்படியே அவன் வயிற்றில் கை வைக்கிறான். பெயின் தாங்கலை அவனுக்கு.
அப்படியே அவன் டேரி ஐஸோட நம்ஜூனை தான் பார்க்குறான். ஏன்னா நம்ஜூன் ஒரு நாள் கல்யாணம் பண்ணதில் ஒரு வாட்டி கூட ஜின்னை அடித்ததே கிடையாது. ஸோ திட்டினது கூட இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் திட்டிட்டு ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அது வரைக்கும் நம்ஜூன் ஜின்னை ரொம்ப லவ்வபுளாக தான் பார்த்துருப்பான். ஸோ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஜின் அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு கீழே அப்படியே உக்காஞ்ச மாதிரி தான். ஸோ ஒரு கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்க்குறான். ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னை பார்த்து இன்னும் எத்தனை பேர் நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ஜூன் இப்படி கேட்டதுமே ஜின் ஸ்டில் அப்படி நம்ஜூனையே பார்த்துட்ருக்கான். நம்ஜூன் அதுக்கு முதல்ல உன் குழந்தைய கொன்னேன், அப்புறம் தாங்க கொல்ல ட்ரை பண்ணேன், இப்போ அவன் வயிற்றில் இருக்க குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணுற, நீ ஒரு அன்லக்கி பர்சன் ஜின், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இன்னும் எவ்வளோ பண்ணுவேன், உனக்கு இன்னும் நிம்மதியே கிடைக்கலையா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க ஜின் அப்படின்னு ஒன்றையும் ஜின் அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி அங்கே இருக்க கட்டிலோட கையை தான் அப்படியே கட்டில் இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்து நம்ஜூனை பார்த்து சொல்கிறான், நம்ஜூன் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் அதுக்கு நம்ம பையன் மாதிரி எனக்கு தயம், ஸோ அவனை எதுக்கு நான் கொல்லணும்னு ட்ரை பண்ண போகிறேன், அதே நான் பேபி, நான் அதுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறேன் நம்ஜூன், ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நம்ஜூன், என் குழந்த அதோட ஆக்சிடெண்ட் தான் நம்ஜூன், ஸ்டில் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் நினைக்கிறீங்களா நான் மறந்துட்டேன்னு, பட் ப்ளீஸ் நம்ஜூன் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது நம்ஜூன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிவிட்டு அங்கேயே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் ஆனால் இந்த பக்கம் நம்ஜூன் நீ தான் காரணம், எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம் அப்படின்னு உடனே அழுதுகிட்டே நிற்கிறான். ஸோ எதுவுமே பேசலை, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ப்ளேம் பண்ண ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னை பார்த்து நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒன்றையும் ஜின் ரொம்ப கத்தரி அழுதுட்டு போய் நம்ஜூன் ஒரு கையை தான் பிடிக்கிறான். ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஏன் நம்ஜூன், நீங்கள் தானே சொன்னீங்க என்னை மேரேஜ் பண்ணும்போது எப்பயுமே கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு, பட் இதுக்கு இப்படி சொல்கிறீங்க, ப்ளீஸ் வேணாம் நம்ஜூன், சொல்கிறது கேளுங்க, டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதனால் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்கும் தான், பட் எதுவுமே உண்மை கிடையாது, நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு தான் போனோம், வேறு எதுவும் இல்லை ஜின், ஏன் இப்படி போய் சொல்கிற ஜின், உனக்கு செக்கப்புக்கு போனியா, நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன அப்படின்னு ஜின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு, எனக்கு ஃபீவர், எனக்கு 2 டேஸாக ஃபீவர், உங்களுக்கு தெரியுமா, ஈவன் உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது, ஏன் எனக்கு ஃபீவர் அடிச்சிது, நான் 2 டேஸாக எதுவுமே சரியாக சாப்பிடல, அதையாவது நோட் பண்ணிங்களா, கிடையாது, உங்களுக்கு என்னோட முக்கியமான வேலை நிறைய இருக்கும்ல, ஆமாம் நான்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரிய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் ஜின். ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னோட கையை தட்டி விட்டுட்டு, வேணாம் இதுக்கு மேலே எதுவும் வேணாம், ப்ளீஸ் நீங்கள் வந்து கிளம்பிடு, இன்னொரு வாட்டி என் தம்பி ஒரு லைஃப்பை நான் ரிஸ்கில் வைக்க நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜின்னு இதை கேட்டதுமே நான் போகிறேன், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த பேக் எடுத்து அவனோட திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜின்னுக்கு திரும்பி ஸ்டொமக்கில் பெயின் வருது, பட் அவன் கண்டுக்கல, திரும்பி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு பேக் தான் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் நம்ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஜின் திங்க் பண்ணுறான், ஸோ ஜின்னுக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லை, ஸோ ஜின்னு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பான். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே அவனோட ஸ்டடீஸையும் பார்ட் டைம் ஜாப்பையும் பார்த்துருப்பான். ஸோ ஜின்னுக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு கூட தெரியல, பட் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறான். கரெக்டாக ரூம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தயாங் வரான். ஸோ அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணி அழுதுகிட்டே வந்து ஜின்னு ஒர்க் பண்ணிட்டு, எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க யாங், என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜின்னு அப்படியே தயாங்கோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு, இல்லை தயாங் நான் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு, ஸோ நான் போகிறேன், இங்கே பார் நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுல்ல, ஸோ உன் வேலையை நீ பார்த்துப்பல, எனக்கு தெரியும் என் டைகர் ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ அவனே பார்த்துப்பான் எப்பயுமே கரெக்டாக, ஸோ உன்னை பார்த்துக்கோ தயாங், கரெக்டாக சாப்பிடு சரியா, பேபியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். கரெக்டாக இந்த பக்கம் தயாங் அப்படி ஜின்னை ஹக் பண்ணிட்டு போகாதீங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். ஸோ இந்த வேர்ட்ஸ் ஜின்னுக்கு அவனோட குழந்தைய அழுகுற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்கோட தலையை தடவி கொடுத்துட்டு, இல்லை பேபி அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் செம்மையாக அழுகுறான் தயாங். ஜங்குக்கு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஸோ இப்படியே திரும்பி நம்ஜூனை பார்த்துட்டு, இல்லை நம்ஜூன் நீங்கள் ஜின்யாங்க்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. தயாங்க பார்க்குறான், அண்ட் தென் ஜின்னும் பார்க்குறான்.
ஸோ இந்த பக்கம் நம்ஜுன் ஒரு மாதிரி கொஸ்டினபிள் ஃபேஸோடு பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் சொல்கிறான், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்கள அடித்ததுலேருந்து எல்லா டைமும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஸோ உங்கள் கான்வர்சேஷன் நல்லாவே கேட்டுது. ஆமாம், ஜின்யாங் மாதிரி ஒரு பியூரான ட்ரூ சோலுக்கு நீங்களாம் ஏற்றவனே கிடையாது. ஸோ டைவர்ஸ் கொடுத்துருங்க. யாங், நீங்கள் தனியாக போய் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, இனிமேல் தேவையில்லை இவர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே ஜின்னா அக் பண்ணிட்டு, யாங் ஆமாம், அவர் உங்களுக்கு ஏற்றவர் இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜின் காமா, இங்கே பாரு தயாங், உனக்கு அப்படி தான் தோணும். பட் ஆனால் நான் எவ்வளோ நம்ஜுனை லவ் பண்ணு எனக்கு தெரியும்டா. ஸோ என்னாலலாம் அவனை ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது. நம்ஜுன் ஸ்டில் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொடுறான். பட் எதுவுமே சொல்லலை ஜின் அமைதியாக நீங்கள் இருக்கீங்க, இருப்பீங்க எப்பயுமே. ஸோ நம்ஜுன் ப்ளீஸ் என்னை மட்டும் வெறுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்கிட்டு, யாங் போகாதீங்க, எங்களுக்காக உங்கள் கனவில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் அப்ராட் கனவையே விட்டுருக்கீங்க, எல்லாம் எங்களுக்காக தானே, ஏன் போகிறீங்க அப்படின்றான். ஸோ ஜின் அப்படியே அவனுக்கு கையை எடுத்து விட்டுட்டு தயாங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே வந்து ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பான். கரெக்டாக ஜின்னுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகுது. பேக் கையில் வச்சு இந்த பேக்கை அப்படியே போடுறான். ஸோ டோரை அங்கேருந்து வெளியே தான் போயிருப்பான். ஸோ ஜின்னால் முடியல, அப்படியே அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிறான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் நம்ஜுன் அழுதுகிட்டே போய், ஜின் ஆச்சு, ஜின் என்னை பாரு ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் நம்ஜுன். ஃபஸ்ட் டைம் நம்ஜுன் அழுவுறதை தயாங்க பார்க்குறான். ஏன்னா நம்ஜுன் அழுவவே மாட்டான். ஸோ அவங்க அம்மா இறந்தது கூட அழாமல் தான் இருந்திருப்பான், எமோஷன்லெஸ்ஸாக. அப்புறம் இப்போ பார்த்தா இப்படி அழுதுட்ருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் நம்ஜுன், இங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னே பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். தயாங்கதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ ஜின்னை அப்படியே நம்ஜுன் கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஜின்னை சேர்க்குறாங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா டாக்டர்ஸும் போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க ஜின்னை. ஸோ நம்ஜுன் விடாமல் அழுதுகிட்டே இருக்கான், அவன் நிறுத்தவே இல்லை. ஸோ ஜின்னோட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஞாபகம் வருது. அவன் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறான். நான் எப்படி சொல்லுவேன், அவன்கிட்ட போய் டைவர்ஸ்க்கு நான் ஏன் சொன்னேன், இது ரொம்ப பெரிய தப்பு. அவன் எனக்காக தான் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தான், கரெக்ட் தானே தயாங், எனக்காக தானே. நானே அவன் பார்த்துக்கலன்னா நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ஷோல்டரை பேட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாகும் யாங், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள், நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறீங்களே, ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் இந்த பக்கம் நிறுத்தாமல் நம்ஜுன். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. டாக்டர் வெளியே வந்துட்டு, யார் அவரோட ஹஸ்பண்ட், அண்ட் தென் இவரை யார் கொண்டு வந்து சேர்த்துது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக நம்ஜுன் அப்படியே ஏஞ்சி போய் டாக்டர் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ டாக்டர் அதுக்கு, என்ன கேர் பண்ணிக்கிறீங்க நீங்கள், நீங்கள் தான் அவரோட ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டோன்னே இந்த பக்கம் நம்ஜுன்னா சொல்கிறான். ஸோ டேக்குக்கு 2 பேர் அப்படி நின்று டாக்டர் பக்கத்தில் கேட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டருக்கு சரியான கோவம் வந்துடுது. அப்படியே டாக்டர் நம்ஜுனை பார்த்து, இவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு ஹஸ்பண்டை நான் இங்கே தான் பார்ப்பேன், நீங்கள் என்ன அவர் திரும்ப அப்யூஸ் பண்ணீங்களா? இல்லை டாக்டர், ஏன், அவர் கன்னத்தில் அடித்ததுக்கு அடையாளம் இருக்குது, அந்த எப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஸோ மிஸ்டர், பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, பண்ணியிருக்க வேலை என்ன தெரியுமா? ஒரு பேபி 2 மந்த் அவர் கேரி பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ ஒரு ப்ரெக்னென்டான ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கை நீட்டி அடிப்பீங்களா? ச்சே, இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். ஸோ நம்ஜுன் உண்மை அதிர்ச்சியாக பார்க்க, பேபி 2 வீக்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லலையா? அவர் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்கார். ஸோ பேபி ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஏற்கனவே இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அவரை கன்னத்தில். ஸோ அந்த அவர் அன்கான்ஷியஸில் தான் இருக்கார், என்ன ஆகும்னு தெரியல. எல்லாமே ஒரு 3 hours கழித்து தான் சொல்ல முடியும். அவர் கான்ஷியஸ்க்கு வந்தால் ஓகே, ஏதாச்சும் மெடிசன் கொடுத்து பேபியை காப்பாற்றலாம், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு. இனிமேல் நம்ஜுன் இன்னும் ஸ்டில் அங்கே உடஞ்சி போய் இன்னும் அழுகுறான். ஸோ இது கேட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் தயாங் வந்து ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நம்ஜுன் சொல்கிற ஒரே வார்த்தை, என் குழந்தைய நான் கொல்ல பார்த்துட்டேன், அவனை சொல்லுவேன், ஆனால் இப்போ நான் தான் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் தயாங், எல்லாம் என்னால் தான் தயாங், அவனும் இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்கான், எல்லாமே என்னால் மட்டும்தான். ஐ ஆம் த ஒன்
ஹூ ட்ரை டு கில் மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ கத்தி கத்தி 3 hours போகுது. ஸோ டாக்டர் திரும்பவும் வெளியே வந்து நம்ஜூனை பார்த்து கூப்பிடுறாங்க. ஸோ நம்ஜூன் வந்து டாக்டர் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டாக்டர் பார்த்தா நம்ஜூன் செம்மையாக அழுதுருக்கான். ஸோ அவன் ஃபேஸ் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. அது பார்த்தோன்னே டாக்டர் உங்கள் ஹஸ்பண்டும் பேபியும் ஓகே, ஸோ 2 பேருமே கான்ஷியஸில் தான் இருக்காங்க, பேபி ஓகேவாக தான் இருக்குது, பட் ஹெல்த்தியாக இல்லை, அவனுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ இதுக்கு அப்படியே இந்த பக்கம் நம்ஜூன் உள்ளே ஓடி போயிட்டு நேராக ஜின்னு தான் பார்க்குறான். ஸோ ஜின்னு அப்போ தான் ஐஸ் ஓப்பனில் வச்சுருக்கான். ஸோ அவன் அப்படியே கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, பட் லைட்டாக ஸ்டொமக் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஸ்டொமக்கில் தான் கை வைக்கிறான், பிகாஸ் பேபி வேறு இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ஜூன் அப்படியே வந்துட்டு ஜின்னை பார்க்குறான். ஸோ ஜின் கண்லேருந்து லைட்டாக தண்ணி வருது. ஸோ அப்படியே ஜின் சொல்கிறான், நம்ஜூன் நான் போயிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அதே தான் சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ஜூன் ப்ளீஸ் எங்கேயும் போகாத ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முட்டி போட்டு அழுகுறான். ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் ஜின் முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸை தெளிவாக கொண்டு வரான். ஸோ அப்புறமா தான் அவனுக்கு கேட்குது நம்ஜூன் என்ன பேசுகிறான்னு. என்னை விட்டு போகாத ஜின் போகாத ஜின் அதே தான் சொல்லி அழுதுட்ருக்கான். பார்த்தா ஒரு 3 hours 4 hours கிட்ட அவன் அழுத மாதிரி இருக்குது. ஸோ தாங்க வந்து அப்படியே நம்ஜூனை ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு பார்க்க வைக்கிறான் ஜின்னை தான். ஸோ ஜின் அப்படியே நம்ஜூனை பார்க்குறான். நம்ஜூனுக்கு சாரி சாரி என்னை மன்னிச்சிது பேபி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நம்ஜூன் இப்படி அழுவதை பார்த்தோன்னே ஜின் அப்படியே கையை கூப்பிட்றான் கிட்ட வான்ற மாதிரி. ஸோ கிட்ட போனதுக்கப்புறம் நம்ஜூனோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ஜின் எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்கும், அது மட்டும்தான் என்னோடய விஷ், வேறு எதுவுமே கிடையாது நம்ஜூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னோட காலாண்டி உட்காந்து அவன் தலையை அவன் காலில் வச்சுட்டு சாரி 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 அதே தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நம்ஜூன் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஏஞ்சிரு நம்ஜூன் ஏன் இப்படி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னோட கையை பிடிச்சிட்டு சாரி ஜின் என்னால் தானே இவ்வளோ நடந்தது, சாரி உன்னை பிளைம் பண்ணியிருக்கக்கூடாது தான், பேபி பேபி ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப், நான் பிடிச்சிக்கிட்டேன் ஜின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜின்னை அப்படியே இந்த பக்கம் நம்ஜூனோட கையை கொண்டு வந்து அவன் ஸ்டொமக்கில் வச்சு நம்ம பேபி எங்கேயோ போகல என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ஜூன் இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறான் அந்த ஸ்டேஜில். ஸோ இந்த பக்கம் தேக்குக்கு 2 பேர் அவங்க 2 பக்கம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின் அப்படியே நம்ஜூன் கூட தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ஜூன் அப்படியே ஜின்னையும் பார்த்துட்ருக்கான். ஜின் அதுக்கு என்னாச்சு ஏன் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என் பேபி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவே அழ வச்சுட்டேன்னா என் பேபியை நான் ரொம்ப பேட் ஹஸ்பண்ட், ஸோ என்னால் ஒரு நல்ல ஃபாதராக இருக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஸோ ஜின் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின் அதுக்கு அப்படியே இந்த பக்கம் நம்ஜூனோட பேச கட் பண்ணிட்டு நீங்கள் என்றைக்குமே ஒரு நல்ல ஃபாதராக இருப்பீங்க, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை லிப் லாக் தான் பண்ணான். ஸோ நம்ஜூனும் பேக் கேஸ் பண்ணிவிட்டு ஜின்னோட வயிற்று தான் தடவி கொடுக்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துக்குறாங்க. ஸோ ஜின் அப்படி நம்ஜூன் ஆக் பண்ணிட்டு என்னை திரும்ப லவ் பண்ணுவீங்களா நம்ஜூன், பிஃபோர் என்னை முன்னாடி லவ் பண்ணிங்களே அந்த மாதிரி கண்டிப்பாக ஜின் அதோடு அதிகமாகவே லவ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தேக்குக்கு 2 பேரும் இதை அப்படியே அங்கேருந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்து 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்படியே காட்டினா இந்த கதை எல்லாத்தையுமே ஒரு ஆள் ஒரு குழந்தைக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஸோ அந்த குழந்தை அப்போது இவ்வளோ விஷயம் நடந்தது அப்போ அவங்க லைஃப்பில், அம்மாவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோவா பண்ணிங்க அம்மாவுக்கு, ஆமாம் பேபி, அதனால தான் உங்கள் அம்மா மேலே ஸ்டில் நான் இன்னும் லவ்வாக இருக்கேன். ஓ அப்படியா, அதனால தான் மாமா எதுவுமே சொன்னால் கூட நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களா, மாமா அவங்கள அடித்தாலும் எதுவும் பண்ண மாட்டீங்க, திட்டினாலும் எதுவும் பண்ண மாட்டீங்க, இல்லை பேபி இது பேர் லவ் ஓகேவா, ஓகே அப்பா, பட் இவ்வளோ பெரிய ஸ்டோரி உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாதே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ என் பேபி தூங்கிடுமா நல்ல பையனா சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ பேபியும் அப்படியே படுத்து தூங்குது. இந்த கதை சொன்னது வேறு யாரும் இல்லை நம்ஜூன் தான். ஸோ நம்ஜூன் அப்படியே எழுந்திரிச்சு பொறுமையாக கிச்சனுக்கு தான் போகிறான். ஸோ ஜின் டிஷ் வாஷிங் தான் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே போய் ஜின்னை பேக்கப் பண்ணுறான். ஸோ ஜின் பார்க்குறான் நம்ஜூன்னு சொல்லிட்டு. நம்ஜூன் அப்படியே ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கழுத்துலேயே கிஸ் பண்ணிவிட்டு பேபி என்ன பண்ணிகிட்ருக்க பார்த்தா தெரியல, டிஷ் வாஷிங், ஏன் நீங்களும் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜஸ்ட் கேட்டேன், சீக்கிரமாக வா யோன்ஜின் தூங்கிட்டான் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தானே அவங்களுக்கு,
ஜஸ்ட் திங்கிங் பேபி, நத்திங் அப்படின்னோடனே இந்த பக்கம் தயாங்க வந்துட்டு நத்திங் தள்ளிப்போங்க, சும்மா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு. ஐயோ பால் வச்சேன் எங்கே, ஐயோ நைட்டில் கூட பசிக்குது அப்படின்னு எடுத்து மில்கை குடிக்கிறான். அதுக்கு உடனே ஜின்னை அப்படியே டன் ஃபேஸோடு தயாங்க பார்த்துட்டு, இதோட இது 3வது பேபி, அப்புறம் பேபியை பெற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லை உங்கள் 2 பேருக்கும்? இல்லை எனக்கு வந்து ஜங்குக் என்ன சொன்னான்னா, இன்னும் ஒரு கேர்ள் பேபி பெற்றுட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொன்னான். அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மில்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு நம்ஜூன் ஜினியும், ஃபஸ்ட்டு போய் தூங்குங்க, தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் மூட் ஸ்விட்ச் ஆகிடுச்சி தயாங்க்கு, அதனால். ஸோ ஜின் இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படியே திரும்புகிறான். பார்த்தா நம்ஜூன். ஸோ நம்ஜூன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கும் போது அங்கேருந்து ஒரு குரல், போனீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. தயாங் தான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சுக்கிறேன், இந்த 1 ஷாட். ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.